ஞான யஜ்யஜுர் சாம அதர்வண வேதத்தில் எஜுர்வேதத்தில் ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிக்வேதத்துலேயும் வரும். எஜுர்வேதத்தில் பிரதானமாக அதை வச்சுருக்கா. ஏன்னா எஜுர்வேதத்தில் எந்த வேதத்துலேயும் நமசிவாயான்ற ஒரு மந்திரம் வரல. அந்த ஒரு வேதத்தில் மட்டும்தான் நமசிவாயான்ற தாரக மந்திரம் வந்தது. அதனால தான் அந்த இடத்துல மணி அடித்தோம். நம்ம அதாவது முன்னாடிலாம் பழைய படம் விட்டலாச்சாரியார் படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உயிர் எங்கேயோ இருக்கும். அந்த உயிர் கிளிக்குள்ளே வச்சுருப்பான் 7 கடல் தாண்டி அப்படின்ற மாதிரி. அதை மாதிரி இந்த நமசிவாயான்ற தாரக மந்திரம் 8வது அனுபாகத்தில் ருத்திரத்தில் புதஞ்சு கிடக்கான். அந்த தேடி நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி. சிவபெருமான் கேட்டதை கொடுக்கக்கூடியவன் பரமேஸ்வரன். எது கேட்டாலும் சாங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டான். இறங்கிட்டான்னா நமக்கு கருணையே பொழியக்கூடியவன் சிவபெருமான். எல்லா சக்திகளையும் உள்ளடக்கிய அந்த ருத்ரத்தை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்கு இடையாக சமகம் நமகம்னு சொல்லலாம், சமகம்னு சொல்லலாம். அந்த நமக மந்திரத்தை நம்ம சொல்லின்னு இருக்கோம், சொல்ல போகிறோம். திருவிளையாடல் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தக்ஷன் மகள் தாக்ஷாயினி பரமேஸ்வரனுக்கு பொண்டாட்டியாக தாக்ஷாயினியாக வரா. இப்போ வரும்போது தக்ஷன் மிகப்பெரிய யாகத்தை பண்ணுறான். அந்த யாகத்தை சிவபெருமானை கூப்பிடல. மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. அவன் பெரிய சிவபக்தன் தக்ஷன். இருந்தாலும் ஏதோ ஒரு ஈகோவில் அந்த மாதிரி அவன் சிவபெருமானை கூப்பிடாமல் யாகம் பண்ணுறான். பார்வதி தாக்ஷாயினி போகிறா. நான் போய் கேட்குறேன். சிவபெருமான் சொல்கிறான், அவமானப்பட்டுன்னு வராத, புருஷன் பேச்சு கேளுன்றான். இல்லை நான் போய் யாகத்தை கேட்குவேன் அப்படின்னு போகிறா. அவனை எனக்கு தேவையே கிடையாது, நீ எதுக்கு வந்த, உன்னை கூப்பிடவே இல்லையே, அழியாக விருந்தாளியாக வந்திருக்கோன்னு. மாப்பிள்ளைன்னு கூப்பிடலனாலும் உலகத்தின் தலைச்சிறந்த உன்னத சக்தி அவன்தான், பரபிரம்மம் சிவன். அவனை நீ கூப்பிடாமல் இந்த யாகத்தை பண்ணியிருக்க. அதனால் இந்த யாகம் பொடி தவிடு பொடி ஆகட்டும்னு யாகத்தில் போய் விழுந்துடுறா பார்வதி தான் தாக்ஷாயினி. அப்போ சிவபெருமான் அதை பார்த்துட்டு அந்த பூத உடலை வச்சுட்டு கோரத்தாண்டவம் ஆடுறார். அந்த கோரத்தாண்டம் ஆடும்போது அது ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பார்ட்டாக போய் வேறுது. அதுதான் 64 சக்தி பீடங்கள். நமக்கும் ஒரு சக்தி பீடம் கிடச்சிருக்கு. திருவொற்றியூரில் உள்ள வட்டப்பாறை அம்மன்னு ஒரு கோயில் இருக்குது. திருவொற்றியூரில் ஒரு சன்னதி இருக்கும் பின்னாடி. அந்த சன்னதி தான் அம்பாளோட பீடம் நமக்கு விழுந்து பாக்கியம் கிடச்சிருக்கு. காமாக்கியான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் யோனி பீடம் தலைமை பீடமாக அஸ்ஸாம் கவுஹாத்தி அந்த இடத்துல இருக்குது. மாதிரி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல சக்தி பீடங்கள் இருக்குது. அந்த நமக்கு இங்கே இருக்கிற பாக்கியம் நமக்கு திருவொற்றியூரில் இருக்குது. என்றைக்குன்னா திருவொற்றியூர் வடிவுடை மண் கோயில் ஒற்றீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அப்போது தக்ஷனை சம்ஹாரம் பண்ணுறார் ருத்ரன். என்னதான் இருந்தாலும் மாமனார் இல்லையா, எப்படி சூரபத்மனை அவள்லாம் சம்ஹாரம் பண்ணுறான்னா தெய்வம்லாம் எல்லாரும் அவளை சரணாகதி அடைய வைக்கிறதுக்கு தான். யாரும் அவளை கொல்லலை, நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். எந்த அசுரனையும் யாருமே கொல்லலை. எல்லாம் பூர்வ ஜென்மத்தில் அவெல்லாம் தபயோகிகள். எல்லா அசுரர்களும் தபம் பண்ணி தான் அந்த வலிமையை பெற்றிருக்கா. அவள் அதை மிஸ்யூஸ் பண்ணதுனால அதை புரிய வைக்கிறதுக்காக பகவான் ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்து லீலைகளை காமிச்சானே தவிர, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாரும் பல்லாயிரக்கணக்கான யுகங்கள் தவம் பண்ணி தான் வரம் வாங்கியிருக்காங்க. அப்படி தாக்ஷாயினியே மகளா பிறக்கிறதுக்குள்ளான தவத்தை பெறத்தவன் அந்த தக்ஷன். அதனால் அப்போது அந்த தக்ஷனை சம்ஹாரம் பண்ணுறார். ஒவ்வொரு தலையாக உருவெடுத்து வைக்கிறான். வைக்கும்போது ஆட்டுத்தலை வருது. எப்படி சூரபத்மனுக்கு சிம்ஹாசுரன் ஒவ்வொரு தலையாக மாவலை சேர்ந்து சேவலும் மயிலுமா போகிறதோ முருகர் சேர்த்துக்கிறாரோ, அதே மாதிரி இவர் ஆட்டுத்தலை உருவெடுத்து இது பண்ணும்போது அப்போது ஒரு வேதத்தை சொல்கிறார் அவர். அதனால தான் எல்லாம் மேன்னு வரும். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் கேட்குறாரு. இழந்ததெல்லாம் கேட்டு
அந்த சமக பாடத்தை கேட்டோம்னா அதனால் இந்த மந்திரங்களை இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய இருக்குது. எல்லோரும் வாத்தியாரை வச்சு பண்ண முடியாது. டெய்லி ஆற்றுல எல்லாம் யூடியூப்பில் இருக்குது, போட்டு டெய்லி ஒழிச்சாலே வியாதிகள் குணமாகும். இந்த ஒரு மந்திரத்தை கேட்டாலே போதும். போட்டு விட்டோம்னா தான் எவ்வளோ ஃபெசிலிட்டி இன்றைக்கி இருக்குது மாதிரி அதெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி செவி வழிவாக இது பண்ணுறதுக்கு உண்டான இது. நாங்கள்லாம் அன்றைக்கி தேடி போனோம். குழந்தைகளாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து டேப் ரெக்கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ அம்மா பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்தது. இப்போ அம்மா மாதிரி நிறைய குருக்கள் மாறுறா எங்களுக்கு. அவள்லாம் வந்து பண்ணாத பூஜையே கிடையாது. பாலா திரிபுர சுந்தரி பூஜையெல்லாம் அவ்வளோ அற்புதமாக அவத்தில் வந்து பாட்டி பண்ணுவா. நாங்கள்லாம் குழந்த அவளுக்கு மாதிரி. அவர் மாப்பிள்ளை பெரிய இவர் வர்ண பிள்ளையாருன்னு தம்புச்செட்டரில் உற்சவம் பண்ணுறதுக்கு கேட்கவே வேண்டாம். அப்படி ஒரு பாக்கியசாலி. ஏன்னா அந்த புண்ணியந்தான் வந்து அவளை வந்து லக்ஷ்மியை வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அவர் பிள்ளையாருக்கு அற்புதமான அந்த பிள்ளையாரை வந்து பவர்ஃபுல் சக்தின்னா சக்தி. அவள் பொண்ணு கல்யாணத்தில் வந்து அவள் வரும்போது யானை வந்தது. யானை எங்கள் ஏரியாவில் வரவே வராது. அவ்வளோ பூஜை பண்ணியிருக்கான் அவன் சேது. மாப்பிள்ளை வந்து பண்ணினது யானை வந்தது. அது எங்கேருந்து வந்ததோ தெரியாது. பிள்ளையார் தான் அவனுக்கு அருள்பிடிச்சான். அந்த மாதிரி அவன் உற்சவம் பண்ணுறதுலாம் இன்னைக்கு உற்சவம் பண்ணுறது வந்து கேட்கவே வேண்டாம். பிள்ளையாருக்கு அப்படி ஒரு அலங்காரம், அப்படி ஒரு உற்சவம், அப்படி ஒரு இது. அவன் யாருன்னா இவா பண்ணதில்லை, இவ அம்மா பண்ணின பூஜை அந்த மாதிரி வந்து பேத்திக்கு வந்து கிடச்சி அந்த மாதிரி போயிருக்குன்றதை சொல்கிறதுக்காக தான் அந்த மாதிரி. அவள்லாம் வந்து நல்லா டெய்லி சகசநாமம் பண்ணாமல் இது பண்ணாமல் வெட்கமாலா சொல்லாமல் இது பண்ணாமல் அன்னாகாரம் எடுக்க மாட்டான், தண்ணி கூட குடிக்க மாட்டான். அந்த மாதிரிலாம் ஒரு பக்தி, நவபக்தியில் பெரிய பக்தி அவள்லாம். இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன். நான் அவளுக்கெல்லாம் குழந்தை. நான் பார்க்கறதுக்கு வயசான மாதிரி தெரியும். நானும் குழந்தை தான். பாபு குட்டின்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டு போகலாம், விடுங்க, அவர் சொல்லிட்டு இருக்கு. நான் குழந்தை தான். அவளுக்கு எல்லாருக்குமே நான் குழந்தை தான். நான் அந்த ஸ்தானத்துக்கு தான் பெரியவன். மற்றவாளுக்கெல்லாம் நான் குழந்தை தான். அதனால் இப்போ அந்த நமகத்தை சொல்ல போகிறோம். எல்லாரும் ஸ்ரத்த பண்ணிக்கோங்க. நம்பாத்துலேயும் நிறைய கோரிக்கைகள் இருக்கும். நமக்கு சொந்தக்காரர்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் சுற்றி இருக்கிறவாளுக்கும் நமக்கு நல்ல இது இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும். அதெல்லாம் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இப்போ வந்து அந்த இதை பண்ணணும். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. விஷ்ணுர்வஜக்ரமே திரேதாரதம் சமூடபத்யவாகம் சுரே அக்னா விஷ்ணு ததோத தேமா வர்த்தந்து வாங்கிரஹ ஜன்மே வாஜே விராகிதம் ஆதத்தமே பிரதத்தமே 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 நிஜத்தமே யுதத்தமே சுரத்தமே ஸ்லோகத்தமே திராவத்தமே திரத்தமே ஜோதத்தமே தவத்தமே பிராணத்தமே மானத்தமே வியானத்தமே தர்மே திட்டமே ஆதத்தமே ஆனந்தமே மனத்தமே சக்தித்தமே வாதீதமே அச்சித்தமே மனத்தமே வசத்தமே வேதமே ஆகவாதமே ஜராதமே ஆத்மாதமே தர்மமே தர்மதமே பரமதமே அங்கானதமே அச்சானதமே விரோதமே விருந்தமே ஐக்யத்ய வாஹனிவதமே ஹேவத்யமே ஜின்னமே பாவத்யமே பத்யமே பத்யமே ஜெயமாதமே மகிமாதமே 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 வத்மாதமே ராஜமாதமே வச்சமே விச்சமே சத்யமே சத்தாச்சமே ஜகத்தமே தனஞ்சமே வச்சமே ரசிச்சமே கிரீஜாதமே மோதச்சமே ஜாதஞ்சமே ஜனிச்ச பாதஞ்சமே உத்தஞ்சமே ரிபுதஞ்சமே உத்தஞ்சமே வைத்தஞ்சமே போதஞ்சமே வைத்தஞ்சமே சுகஞ்சமே சுபதஞ்சமே முத்திச்சமே முத்திச்சமே குப்தஞ்சமே குப்திச்சமே மஸ்தமே சுபதிச்சமே சஞ்சமே பயச்சமே பிரயத்தமே ரஜகாமச்சமே சோமனதந்தமே பத்ரஞ்சமே திரயத்தமே உத்ததமே மகத்தமே திரிபணஞ்சமே அந்தாதமே தர்த்தாதமே ஹேமச்சமே திரிபத்தமே வித்வத்தமே மகத்தமே ஜம்பிச்சமே ஜாத்ரஞ்சமே சோக்தமே பிரதோத்தமே தீரஞ்சமே லஞ்சமே வசஞ்சமே அமிர்தஞ்சமே ஸ்பஞ்சமே தீவாதமே தீவாத்மே அனுத்திரஞ்சமே வைந்தமே துகந்தமே தைரந்தமே சூஜாதமே சுதனந்தமே ஏகமே சுதுராஜமே பயச்சமே ரசஞ்சமே சுதஞ்சமே வதுஞ்சமே சக்திச்சமே அபிவிருத்தமே கிருத்திச்சமே வித்திச்சமே ஜெயத்தமே பௌத்திச்சமே ஈச்சமே ராயிச்சமே வச்சமே வித்திச்சமே உஜமே பிரபுஜமே பகுஜமே கோயச்சமே மூலமே மூலதனமே ரஜமே கோயவச்சமே நஞ்சமே ரிச்சமே நிஹாத்தமே யாவாஹாத்தமே மாகாஹாத்தமே விராஹாத்தமே முக்தாஹாத்தமே கல்வாஹாத்தமே கோதுமாஹாத்தமே மதுராஹாத்தமே பிரேகவச்சமே நச்சமே தாமாகாஹாத்தமே தீவாராஹாத்தமே ஆத்மாஜமே மிருத்திகாசமே கிரஹத்தமே புருவாத்தமே ஜகதத்தமே ஆத்மதமே ரணஞ்சமே மஹத்தமே தேஜத்தமே திரவத்தமே தயாத்தமே லோகந்தமே அக்னிதமே ஆபத்தமே பிரதத்தமே வத்தமே கிருத்தபத்தமே கிருத்தபத்தமே கிராம்யாத்தமே பதபாரண நித்யேன கல்பந்தா வித்தத்தமே வித்தத்தமே போதஞ்சமே போதஞ்சமே வதத்தமே வதத்தமே கிருமத்தமே ரித்தமே தமத்தமே ஹேமத்தமே ரித்தமே ரித்தமே அக்னிதமே இந்திரத்தமே லோகத்தமே இந்திரத்தமே கவிதாத்தமே இந்திரத்தமே சரஸ்வதித்தமே இந்திரத்தமே பூஜாத்தமே இந்திரத்தமே
बृहस्पति च महेन्द्र च मे वक्र च महेन्द्र च मे वरुण च महेन्द्र च मे वर्षा च महेन्द्र च मे दादा च महेन्द्र च मे विष्णु च महेन्द्र च मे अर्जुन च महेन्द्र च मे मोद च महेन्द्र च मे विष्णु च मे देवायन्द्र च मे पृथ्वी च महेन्द्र च मे अंतरिक्ष च महेन्द्र च मे ज्योति च महेन्द्र च मे दिशा च महेन्द्र च मे भूता च महेन्द्र च मे प्रजापति च महेन्द्र च मे आगुं चित्तमे रत्नदेव देवजानमे देव